வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன். அது எப்படியே ஒரு குறுக்கு ஷார்ட்கட்டு வழி இருக்குது. அந்த வழி முதல்ல இந்த வழி எப்படி இருந்துச்சு பாருங்கள். இது முதல்ல இப்படி தான் வருவேன். வயல் காடாக இருந்துச்சு. இங்கே நெல் நல்லா விளைஞ்சிது. இந்த பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அழிக்காமல் இருக்குன்னா இந்த பிள்ளைக்குட்டியெல்லாம் விளையாடுதுங்க. இந்த வயல் கொஞ்சமாக இருக்குது அழிக்காமல். நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா கருது விளைஞ்சிருக்கும் நெல் கதிர். அதை இப்போல்லாம் அழிச்சு இங்கே பிளான்ட் போட்டேன். இந்த பிளான்ட்டாக அது பேர் பிளான்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் கம்பெனி. இது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே வயல்காடாக இருந்துச்சு. நல்லா நெல் விளையிற இடம். எல்லாம் வயலையெல்லாம் அழித்து பிளான்ட்டாக பண்ணிட்டானு கம்பெனி பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியல. இப்படி அழிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் ஒரே பில்டிங்கு. ஆனால் எந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் பில்டிங் கட்டினாலும் ஆள் வந்துடுறாங்க. எங்கே தான் இருந்து வருவாங்களோ. ஆனால் ஒவ்வொருத்தனும் வாங்கி தங்குறது இல்லை. வாங்கி சும்மா போட்டிருக்கானுங்க அப்படியே. சிலது வாடகைக்கு விடுறது, சிலது அப்படியே போட்டுருது. ஏன் தான் இப்படி மனுஷனுக்கு ஆசையான்னு தெரியல. இருக்கிற வயலை பூரா அழிச்சிடுறானுங்க. அழிச்சிட்டு இந்த மாதிரி கம்பெனி, பில்டிங்கு, ஃபேக்ட்ரி அப்படின்னு கட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கானுங்க. இது நாடு இன்னும் கொஞ்ச நாளில் என்ன எங்கே போய் முடியும்னு தெரியல. இதுதான் உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, இங்கே மழை நேரம்னால ஒரே சேராக இருக்குது. வழி ஷார்ட்கட் வழியில் போய்கிட்டு இருக்கேன்னா அதனால் இது ரயில்வே கேட்டு, ரயில்வே கிராசிங். என்ன தான் டவுனில் இருந்தாலும் நம்ம கிராமத்து வாழ்க்கை மாதிரி வராது. ஏனுங்க எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பார்க்குறதுக்கு. மழை காலத்தினால பச்சை பசேர்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே பில்டிங் தான் கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வயக்காடாக இருந்தது. ட்ரெயின் இப்போ வரல, அதனால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரயில்வே கேட்டை. நடந்து போனால் பக்கம்தான், அதனால் நடந்து போய்கிருக்கேன் ஃப்ரீயாக. இப்போ மழை விட்டுருக்கு. மழை வந்துச்சுன்னா நடந்து போக முடியாது. நல்ல இடங்களையெல்லாம் வயக்காட்டையெல்லாம் அழித்து ஒரே பில்டிங். எங்கே பார்த்தாலும் ரியல் எஸ்டேட்டு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இதெல்லாம் பங்களா. இதெல்லாம் பில்டிங் இல்லை, இதெல்லாம் பங்களா. பங்களா கட்டினா பரவாயில்ல. தினம் இது பில்டிங்லாம் அப்படியே அடுக்குமாடி கட்டடமாக கட்டி வச்சுருக்கானுங்க. எவ்வளோ அழகான பங்களாவாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஊர் மாதிரியே இருக்குது இந்த ஊர். நான் இருக்க அவுட்ரு, அதனால் ஊர் மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த விதியெல்லாம். மழை இருக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. மழை இல்லைன்னா நல்லா நீட்டாக இருக்கும். நெருக்கி வந்துட்டேன் சூப்பர் மார்க்கெட்டை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, பச்சை பச்சைன்னு. மழை காலம்னால நல்லா சூப்பராக இருக்குது. சிட்டிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி போய் பார்க்க முடியாது. என்ன தான் வாழ்க்கை இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை ஒரு தனி சுகந்தான். டவுனெல்லாம் வேஸ்ட்டு. ஒரே புகை கூட்டம், காரு, வண்டி, பங்களா இதுதான் ஓடிக்கிட்டுருங்க. இதெல்லாம் வயக்காடாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டே வராங்க. எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ரியல் எஸ்டேட்டு, பில்டிங்கு இதான் நடக்குது. இந்த பில்டிங் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுங்க வயலாக இருந்தது. பசுமையை பார்க்கும்போது ஒரு அழகாக தான் இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம். அந்த பில்டிங்கு போகணும். தெரியுது பாருங்கள், இந்த வெள்ளை பில்டிங். இங்கே தான் போகணும். அதான் டிமார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அநேகமாக. டிமார்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அங்கே விலை கம்மியாக இருக்கும்.
ரொம்ப கம்மியாக இருக்கும் வெளியில் விட, தரமும் நல்லாயிருக்கும். அதனால தான் டிமார்ட் போய்க்கிருக்கு. டிமார்ட்னே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டிலையும் நிறையா வந்துருச்சு. இடம் அழகான இடம் பாருங்கள். கிரிநதியை பார்க்கும்போது பச்சை பச்சைன்னு அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து ரோட்டுக்கு போகிறேன், மெயின் ரோட்டுக்கு போச்சுன்னா ஒரே கார் தான் வரும். இந்த பொதுவாக காருகள்லாம் வந்து சேர்ந்தாச்சு மெயின் ரோட்டுக்கு. மெயின் ரோட்டில் இன்னும் ஒரே காராக தான் இருக்கும். இதுதான் மெயின் ரோடு. ஒரே வண்டி தான் போகுது. இது வந்து கொஞ்சம் அவுட்டர்னால வண்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சிட்டிக்குள்ளே போயிட்டோம்னாக்கா காது அடைச்சி போகும். கீன்னுக்கிட்டே கிடப்பானு. எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே ரியல் எஸ்டேட் தான் பில்டிங்கில். எந்த காட்டுக்கு கொண்டு பில்டிங் பண்ணாலும் புக் பண்ணிடுறானுங்க. பணம் இங்கே தான் வச்சுருப்பான். ஆனால் உழைக்கிற விவசாயி மட்டும் கடைசி வரைக்கும் விவசாயியும் ஏழையாகவே வந்து சாகுறான். கஷ்டப்படுறவங்களுக்கு காலம் கிடையாது. வந்து சேர்ந்தாச்சு டிமார்ட். இந்த சூப்பர் மார்க்கெட்டு வந்து சேர்ந்துட்டேன். உள்ளே என்ட்ரி பண்ண போகிறேன். இப்போ 15 நிமிஷத்தில் வந்துட்டேன். பார்த்தீங்களா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, நடந்தே வந்துடுது. இதுதான் சூப்பர் மார்க்கெட் டிமார்ட். டிமார்ட்னாலே எல்லோரும் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். கார்லாம் வந்தேன்னா அங்கே தான் கார் நிப்பாட்டிடுவேன். பெரும்பாலும் காரில் தான் வருவேன். இன்றைக்கி லீவுனால கார் கொண்டு வரல. இந்த தான் கார் பார்க்கிங். வண்டி நிப்பாட்டுறதுக்கெல்லாம் சூப்பராக இடம் இருக்கும். டென்ஷன் இருக்குது. நிறைய இடத்துல இருக்குவங்க பிரான்ச் டிமார்ட்டுங்கிறது தான். ஹிந்தியில் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் கிடையாதுங்க. எழுதிருக்காங்களே, அது பேர் டிமார்ட். இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது. நாளைக்கு பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்கும். உள்ளே என்ட்ரி பண்ண போகிறேன். போயிட்டு கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு, கோதுமை வாங்கிட்டு, பருப்பு வாங்கிட்டு, அதெல்லாம் வாங்கிட்டு போகும்போது நடந்தே போயிருக்கேன். எல்லா வசதி எல்லாமே கிடைக்கும். எல்லாமே தரமாக வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. டிமார்ட்டு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. வானம் நல்லா வெளி வாங்கியிருக்கு. மழை வரும் போல் தெரியுது. மறுபடியும் மழை வரும் போல் தெரியுது. வானம் பார்க்க மேகம்லாம் பயங்கரமாக இருக்குது. மழை வரும் நைட்டுக்கு, சரியான மழை. இப்போதைக்கு மழை இல்லை. கட்டி மழை வரும். மழை வர மேகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி மேகம் சூழ்ந்துருக்கு. ஆனால் மழை சரியான மழை வரும்போது தெரியுது. நைட்டுக்கு சரியான மழை வரும். இந்த மாடெல்லாம் மேய்க்கிறான், எருமை மாடெல்லாம் மேய்க்கிறான்.
இடம் நல்லா பசுமையாக இருக்குது. மழை காலத்தில் நல்லா இருக்குது, சூப்பராக. மேகத்தை பாருங்கள் எப்படி சூழ்ந்துருக்குன்னு. சரியான மழை இருக்குது ராத்திரிக்கு. அதுக்குள்ளே நான் போயிடணும். நான் போய் சேரணும் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். நடந்து போகிறது நல்லாயிருக்கு. காருகளில் டிராஃபிக் இல்லை, அங்கிட்டு போய்கிட்டு நடந்து போகிறதே பெட்ரு. இந்த இடம்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் பயங்கரமான பில்டிங்காக வந்துடும். எல்லாத்தையும் அழிச்சிடுவானுங்க. பொட்டல் காடை விடவே மாட்டேங்கிறாங்களே. கொஞ்சம் பொட்டல் தெரிஞ்சால் போதும், உடனே அதில் பில்டிங். அது என்னது, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லிவிட்டு காடை பூரா அழிச்சிடுறானுங்க. அப்புறம் வழி போகிறாங்க, 8 வழிச்சாலை 9 வழிச்சாலை அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் அதுதான் வேலையாக இருக்குது. மக்கள் இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. வயலை பூரா அழிச்சிடுறானுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் வாங்கி தெரியல.